கதையெல்லாம் விடுறான். கஜமுஜாவா? ஆமா, கஜமுஜா. இப்போ உனக்கு கஜமுஜா மேல இருக்குடா. ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்ல. கஜமுஜாவை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா நான் அதை வச்சு ரிலேட் பண்ணுவேன். கஜமுஜாவை என்ன ப்ராப்பர்ட்டி வச்சாலும் கம்பேர் பண்ணலாமா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. சஜமுஜாக்கு வாங்கல திருப்பி. சரி, ஓகே. சஜமுஜா பஜமுஜா டிங் டிங் டிங். இது இப்போ இது சஜமுஜாவா கஜமுஜாவா? இது கஜமுஜா மச்சான். பாட்டில். சரி, ஓகே. இல்ல இரு ஒரே நிமிஷம். நலனியா இருந்தது. கண்டிப்பா கஜமுஜாவா இருக்க கூடாது. சரிடா, எங்க பாருடா, எல்லாமே வேற தான்டா. எல்லாமே ஒரு பாட்டில் இப்போ கஜமுஜான்னு வச்சுப்போம். அது அவன் காரணம். அப்பா இப்போ இது உனக்கு புரியுதா? அதாவது வெளியேந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கஜமுஜாவை வெளியே தள்ளுது. வேற ஒருத்தவங்க கூட வந்து அட்டாச் பண்ணுது. இதை நீ பண்ற கஜமுஜா விஷயத்துல இல்ல, சஜமுஜா விஷயத்துல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. புரியுதா? இப்போ சஜமுஜா இத நீ வந்து பிடிக்க பாக்குற. பட் நீ வந்து மைனஸ். பட் இது எதை பிடிக்க பாக்குற? கேள்வி கேட்க கூடாது. நீ மைனஸ். சோ மைனஸும் இதுவும் மைனஸ். சோ மைனஸ் பிளஸ்டா. பிளஸ் இல்ல. நான் மேத்தமேட்டிக்ஸ் இல்ல. இது சயின்ஸ். மேக்னெட். சோ மைனஸும் சவுத் போல அட்ராக்ட் ஆகாது. சோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த சைடு பிளஸ் அங்க போய் அப்படியே ஒட்டிக்குது. ஒட்டிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அந்த அங்க போய் சேர்த்து முன்னாடி இங்க கொலைட் ஆகிற மாதிரி ஆகிட்டே அந்த இதுல இருந்துட்டு அப்புறமா எதுக்கு போனோம்னு கேக்குறேன். எல்லாமே எல்லாத்துக்கூடயும் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே எல்லாத்துக்கூடயும் நக்கல்யா அவனுக்கு. கவர் எப்போ போட போறேன்? அதான்டா போடணும்டா. அதுக்கு தான்டா உங்ககிட்ட கேட்டு கவர் ஏன் போடணும்ன்றது புரிய மாட்டேங்குது சார். போடுறது வந்து வெளியில வந்து அதுல 99க்கு சாப்பி 99க்கு யாரு சப்பியா இல்ல ஜாப்பி. இட்ஸ் நாட் சப்பி. ஜாப்பி மூடியா இருந்தேன். அந்த தைலம் மூடி நான் குப்பை தொட்டிக்கு போனேன். நானே ஒரு தைலமா மாறிட்டேன். அப்புறம் எனக்கு ஒருத்தவங்க மூடியா வந்தாங்க. பிடிச்சிக்கோ முடிய பிடிச்சி கெட்டியமா பிடிச்சி. ஆனா அந்த மூடி ஃபிக்ஸ் ஆகல. ஃபிக்ஸ் ஆகல இல்லடா. அது ஃபிக்ஸ் ஆகிற நிலைமையிலே இல்ல. நீயா தான் சும்மா நாமளா ஏதோ நினைச்சினா அவங்களும் ஏதோ நினைச்சினா அவங்க எதுவுமே நினைச்சிக்கல. நீயா தூக்கி சொன்னீங்க. ஆமா ஓகேவா? ஸோ உனக்கு சேராத ஒரு விஷயத்த நீ தூக்கி சேர்த்துக்கணும்னு நினைக்கிற பத்தியா? அங்கே நீ செருப்படி போடுற. ஸோ உனக்கு சேர வேண்டிய விஷயம் உனக்கு தானாக வந்து சேரணும் இருந்தால் வந்து தானாக சேரும். நீயா போய் தானாக செருப்படி போட்டுக்கிட்டு சேரலான்னா சேரலன்னு போய் ஸ்டோரி போட்டு வந்து வச்சுக்க. கடைசி வரைக்கும் உனக்கு சேரவே சேராது. கருத்து சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு கருத்து ஓட்டு சரி எக்ஸ்ட்ரா கருத்து அது அவர் தான் பேசுவாங்க. என்னை விட ஒரு ஞானம் மிகுந்த ஒரு மனுஷன்னா அது அவரை தான் நாங்கள் மெயின் பண்ணுவோம். ஸோ சபையில் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு, பெரிய மனுஷன் இல்லை, ஒரு அறிவு வாய்ந்த ஒரு ஞானி அப்படின்னா அவர் தான். வஞ்ச புகழ்ச்சி. நான் அவனை பிளேம் பண்ணிட்டு எனக்கு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு குட் கேரக்டர். நான் இஸ் டிஃபைன் ஆஸ் வஞ்ச புகழ்ச்சி. பிளேம் பண்றேன்னு. ஆமா, எதுக்கு நீ பிளேம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில எதாவது இல்லைன்னா நீ வாழ்க்கையில எதாவது இல்லை. நீ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுனா வஞ்ச புகழ்ச்சி அணின்றது ஒருத்தரை இன்டைரக்டா பிளேம் பண்றது தான் வஞ்ச புகழ்ச்சி. ஒருத்தரை இன்டைரக்டா இது பண்றது தாழ்த்து. ஏப்ரல் ஃபூல் லூசு. இகழ்த்தினாலும் ஒருத்தரை குறை சொல்றதுனாலும் பெரிய வித்தியாசமே கிடையாது. புகழ்வது போல் இகழ்வது. அதாவது உன்னை ப்ரைஸ் பண்ற மாரி கலாய்க்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அவனை குறை சொல்றது தான் பிளேம். ஸோ நான் அவனை குறை சொல்லலை. அவனுக்கு ஒரு இகழ்வதுக்கும் குறை சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இகழ்வதுனா உன்னை அசிங்கமா உன்னை கேவலப்படுத்துறா. குறை சொல்றதுனாலும் உன்கிட்ட குறைய பேசணும் போது அதுவே அவனை அசிங்கமாக சொல்றதா. வேற சொன்னோம்.
ஸோ சர்க்காஸ்டிக்கா சொல்லுவாங்க தெரியுமா உன்னை பத்தி. சரி அதெல்லாம் விடு. இப்போ இது லைவ்ல வர சக்கமுக்கா நீ கஜமுஜாக்கு வா. எனக்கு கஜமுஜா கூட போர் அடிச்சிச்சு. அதே மாதிரி தான் உனக்கு போர் அடிக்கணும். அதே மாதிரி தான் உனக்கு போர் அடிச்சிச்சுல. இது எனக்கே போர் அடிச்சிச்சு. இது இல்ல இது கடைசி கஜமுஜா தான். அது கிடைக்குமான்னு தெரியல. அதுக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது. இருடா, கருத்து நான் Wait பண்ணு. சொல்றேன். எனக்கு இன்னும் அந்த கருத்து சொல்றேன். யாருன்னு தெரியல. நான் கருத்து யாரா நான் ஏய், நான் கருத்து சொல்ல போறேன். கேளு. கருத்து 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 Okay, கருத்து கொண்டு வா. My கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், சரி. உனக்கு கஜமுஜா கிடைக்காது. சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. ஆனா உனக்கு கஜமுஜா கிடைக்கும். புரிஞ்சிருச்சு. Okay, cut. இவன் முன்னால நான் சென்ட் பண்றியாடா? அவமானன்றது வெகுமானத்தோட மோசமான ஒரு விஷயம் கிடையாது. பல அவமானங்களை நீ அடிக்க வச்சு மேலே போகலாம். ஆனா வெகுமானத்தை அடிக்க வச்சு உன்னால கீழே தான் போக முடியும். நான் ஏன் அந்த அவமானத்தை அடிக்க வைக்கணும்? உடச்சி போட்டு போகலாம்ல. உடச்சி போட்டா நீ அப்புறம் மேலே போக முட்டா. நான் ஏன் மேலே போகணும்? அப்படி என்னை யாராவது மேலே தூக்குற மாதிரி நான் வெயிட் பண்றேன். மாட்டாங்க. இப்ப நீ சொல்லுவோம் கஜமுஜா கூட உன்னை மேலே தூக்காது. நீ மேலே இருந்து அதை தூக்கி விடுவாருன்னா அது எடுத்து வச்சு ஏறினாரு. நீ ஏறிக்கிறியா ஃபர்ஸ்ட்? அவன் ஏறிட்டான். உன்னாலதான் ஏற முடியல. ஒரு நிலையான நிலையில் இருக்கிறார். அவன் நிலை மறந்தவனா இல்ல, நிலையானவனா இல்லை, இல்ல. இழந்தவனா ஆயிட்டான்டா. ஆனா நீ தான்டா அது. அவன் இல்லடா. நிலை, அது தற்போதைய நிலை. அது ஒரு 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 பிம்பமா தான் இருக்கு. ஓகே பிம்பம். இவன் வந்து நிலை மறந்தவன் கிடையாது. நான் நிலை மறந்தவன். பிம்பம்னா என்ன தெரியுமா? பீம் இல்லடா, ஷேடோ மாதிரிடா. ஷேடோ இமேஜ்டா. இமேஜினரி. உன்னோட ரிஃப்ளெக்ஷன்டா. இந்த லிப்ஸை நான் எவ்வளவு பாதுகாத்து வச்சிருக்கேன் தெரியுமா? ஏண்டா அதுல அப்படி என்னது? ஏன் ஜனனி வாய் வச்சிருக்கா? கத்தான இது ஒரே. ஆனா மச்சான், ஆனா தாய்லாந்து ஜெர்மனி தானே. ஆமா, வாயில வச்சா அது இதுக்கு நீ ஏன் வாயில வச்ச? நான் என் வாயிலே அப்ப வச்சேன். மூடி கோச்சிக்காது. என் வாயிலே வச்சேன். அப்ப பிரச்சனை இல்லை, அது எல்லாரும் வாய் வச்சுட்டு போறாங்க. ஆமா, பல பேர் வாய் வச்சா அப்படிதான் இருக்கும்.